அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 7/8/2024. திருதியை திதி இரவு 10:06 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் இரவு 8:28 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். அமிர்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே சூரியன், சிம்மத்தில் சந்திரனும் சுக்கிரனும், புதன் வக்ரமாக, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்றைய விசேஷம் ஆடிப்பூரம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்ட, வியாபாரம் தொடங்க, சமையல் கற்றுக்கொள்ள, மருந்து தயாரிக்க, வாகனம் வாங்க, விதை விதைக்க, பூப்பு நீராட்டுதல் செய்ய, அம்பாளை வழிபட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உதவியை பற்றி பேசுவோர் மிக அதிகம், ஆனால் அதை செய்வோர் மிக குறைவு. ஆமாங்க, மேடையில் மணிக்கணக்கில் முழங்குறவங்கெல்லாம் இருக்காங்க. இடியோசை போல் அடுத்தவங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும், உதவிகரமாக நாம் இருக்கணும் அப்படின்னு மேடைக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. புது புது யோசனைகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சந்திரன் முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்றைக்கி ஏதாவது நீங்கள் பேசலாம். அதெல்லாம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. பாகப்பிரிவினைகள், அது சம்பந்தப்பட்ட சில வழக்குகள், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. கேது பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக முதலீடு போட்டு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணுங்கிற முடிவுக்கு இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. அந்த முயற்சியிலையும் இன்றைய தினத்தில் நீங்கள் இறங்குவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி புறநகர் பகுதியில் அல்லது சொந்த ஊர் பகுதியில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடணும், நமக்கு அடையாளமாக ஏதாவது ஒன்று இருக்கணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கீங்க. அது மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக அளவு லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, ஒழுக்கத்தை இழந்தவன் வாய்ப்பை மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவனாகிறான். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்கிற வள்ளுவனாரின் வாக்கையும் அறிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் ஒழுக்க சீலர்களாக ஒழுங்காக நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடன் பிரபல யோகாதிபதி புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் திருப்பங்கள், திடீர் சந்திப்புகள் அதெல்லாம் இன்றைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்குதுங்க. புது வண்டி வாகனம் நீங்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. விலை உயர்ந்த சில பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. தைரியஸ்தானாதிபதியும் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகிட்டே இருக்குது. ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கும் வயசாயின் இருக்குது. இந்த குடும்பத்தில் நம்மளை பற்றி யார் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசு அதிகாரிகளை பார்க்குறது, வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்திலையும் உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவானும் ராகுவும் இருக்காங்க. அந்த 2 கிரகங்களால் இன்றைக்கி வியாபாரத்தில் திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோக வகையிலையும் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்னதாக இருந்து வந்த போட்டி மனப்பான்மை எல்லாமே விலகி ஒரு விதமான ஒரு அன்பு பாசம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் பணிவு. ஆமாங்க, அதனால தாங்க குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி நீங்கள் வளர்ப்பீங்க. குழந்தைகளுக்கு மட்டுமாங்க பணிவு தேவைப்படுது, எல்லாருக்குமே பணிவு தேவைப்படுதுங்க. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு வள்ளுவனார் சொல்கிறாருங்க. அதற்கு தகுந்தார் போல எல்லோரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. இவ்வளோ பெரிய சொத்து கையில் ஒன்றும் பெருசாக பணம் இல்லை, இருந்தாலும் வாங்குகிறோமே, கடன் வாங்கி வாங்குகிறோமே, அந்த கடனை நம்மளால் அடைச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்படியே பயந்து பயந்து இருந்தோம்னா சரியாக வராது. ஏதோ கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு லோனை போட்டு வாங்கிடலாம், எப்படியாவது மாதம் இஎம்ஐயை கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியம் இன்னைக்கு வர ஆரம்பிக்கும். நல்ல முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இன்னைக்கு இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண் பார்வை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. சில நேரங்களில் ஈறு வீக்கம் இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, வறுமைதான் எல்லா கலைகளுக்கும் தாய். வறுமையை கண்டு அஞ்சாதீர்கள். ஆமாங்க, சின்ன வயசுலேயே நீங்கள் கஷ்டங்களை பார்த்தவங்க, வறுமையை பார்த்தவங்க. ஆனால் உங்கள் மனசு வெறுமையாக இருந்தது இல்லைங்க. ஆனால் அந்த மனசுக்குள்ளார ஏகப்பட்ட கற்பனைகள், ஏகப்பட்ட குறிக்கோள்கள், சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அதெல்லாமே இருந்ததுங்க. அதனால தாங்க எத்தனை வயசானாலும் எப்போதும் மனதால் இளமையாக இருந்து கொண்டு உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. வறுமையை கண்டு பயப்படாதவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் இன்னைக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்குன்னு உங்கள் கை இன்னைக்கு ஓங்கி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சிலர்லாம் ஆதரவாக பேசுவாங்க. அதே மாதிரி சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. குரு பகவானும் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். பழைய வண்டியை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எந்த ஊசியும் இரு பக்கமும் கூர்மையாக இருக்காது. அறிவும் அப்படித்தான். பெரிய போஸ்டில் இருக்காருங்க, அவரை மாதிரி ஒரு பெரிய புத்திசாலி யாருமே இல்லைங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டையை அவரால் சரி பண்ண முடியல அப்படின்னு சிலரை பார்த்து நாம் சொல்லுவோங்க. எல்லாமே தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. நீங்கள் எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஆழமாகவும் அகலமாகவும் அறிவு கூர்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. பூரம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. காரமான உணவுகளை இன்றைக்கி தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரு மாதிரி இருந்தீங்க, கோவப்பட்டீங்க, எதுவுமே சரி வரலேன்னு ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்தில் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. இருந்தாலும் கடன் தந்து ஏமாற வேண்டாம். வாடிக்கையாளர்கள்ட்ட கோபமாக பேச வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை சுமைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நீங்கள் அனுசரித்து போகிறதாங்க நல்லது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சோதனைகளின் மூலமாகத்தான் நல்லொழுக்கம் வளர்கிறது. அதுவே ஆண்டவனின் விருப்பமும் ஆகும். ஆமாங்க, ஒருத்தவங்க சாதாரணமாக இருக்கும் பொழுது சிக்கல்களை எதிர்கொள்வது வேறு.
ஆனால் கடுமையான நேரத்தில் சிக்கல்களை எதிர்கொள்வது வேறங்க. சோதனையாக இருக்கும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கிறான், குறுக்கு வழியில் முன்னேற பார்க்குறாங்களா அல்லது நேர் வழியில் முன்னேற பார்க்குறாங்களான்னு இறைவன் எப்போதும் பரிசோதித்து கொண்டே இருப்பாருங்க. இதையெல்லாம் தெரிந்தோ தெரியாமலேயோ எங்கும் எப்போதும் சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் நேர்பாதையிலேயே சென்று வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் மறைஞ்சு கிடந்தாலும் யோகாதிபதி சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். அதிகளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலிருந்து வந்த போட்டி பொறாமைகள் அதெல்லாம் விலகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் ஒரு பக்கம் சந்தோஷம் அதிகரிக்குங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சிலர் வழியே பேசுவாங்க. அவங்களோட சேர்ந்து கூட கூட்டாக சேர்ந்து ஏதாவது தொழில் தொடங்கிறது அல்லது சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கணவனுக்கு முக்கியமாக வேண்டியது அறிவு, மனைவிக்கு முக்கியமாக வேண்டியது அடக்கம். ஆமாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. அதனால தாங்க அறிவுபூர்வமாக பல விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அடக்கமாகவும் அமைதியாகவும் இருந்து பல காரியங்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. மூத்த சகோதரங்கள் மூலமாகவும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அங்கே புரட்டி இங்கே புரட்டி என்னமோ விழாவை குடும்ப நிகழ்ச்சியை ரொம்ப பெருசாக நடத்திட்டோம். பார்க்குறவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு ஆடி போய் உட்காந்துருக்காங்க. ஆனால் கடனை வாங்கிக்கிட்டு உள்ளுக்குள்ளார ஆடி போய் உட்காந்துருக்கிறது எனக்கு தானே தெரியும்னு சில நேரங்களில் பெருமூச்சும் விட்டு கொண்டிருப்பீங்க. 11ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துலையும் உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வட்டியெல்லாம் தர வேணாங்க, நீங்கள் பாருங்கள், உதவிகரமாக இருக்கும், வச்சிங்க, அப்புறமா நான் கேட்குறப்ப கொடுங்க, அந்த மாதிரியும் வர்றதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது உங்களை பற்றி வீண் பழியெல்லாம் சுமத்துவாங்க. வதந்திகள் ஏதாவது கிளப்பி விடுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னைய விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது மாதிரி வியாபாரம் நல்லா இருந்ததுன்னா எப்படியோ கடனெல்லாம் அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோவும் இன்னைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நோயை மருந்துகளை விட திட்டமிட்ட உணவு முறையே குணமாக்கும். ஆமாங்க, வாயை கட்டினா வயிறு கட்டும், வயிறை கட்டிட்டோம்னா எந்த நோயும் நமக்கு வராது. அதே மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க, எரியறத இழுத்தோம்னா கொதிக்கிறது அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க
வாயை நாம் வச்சுக்கிட்டு பேசுகிறது மட்டும் இல்லாமல் அந்த பேச்சிலையும் கவனமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் சாப்பாட்டு விஷயத்திலையும் நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா நோய் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் பெருமையாகவும் வாழலாம். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வாய்கட்டி வயிறு கட்டி வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு நெருக்கம் இருக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது முடிக்கணும்னா பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக இன்றைக்கி முடியுங்க. அதே மாதிரி குருமங்கள யோகத்துடன் நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். அரசாங்கத்தில் அரசியலில் பெரிய பதவிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. ஆனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சுக்கிரன் சந்திரன் புதன் வலுத்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க மனசு மாறும். இன்றைக்கி அலுவலகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் கூட திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பலன் கருதி பயன் கருதி அன்பு காட்டுவதை விட அன்பு காட்டாமல் இருப்பதே மேல். வேலை ஆகணும்னா ஓடி வந்து காலை பிடிப்பாங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. நம்ம ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேச மாட்டாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. கஷ்டப்படுற காலத்தில் சின்னதாக யாராவது உதவி செஞ்சுருந்தாலோ ஆதரவாக ஆறுதலாக பேசியிருந்தாலோ காலமெல்லாம் அவர்களை பற்றி நினைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி கொடுக்குங்க. ஆனால் பிரபல யோகாதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாயிட்டே போகும். கடனை நினச்சி ஒரு பயம் வரும். இவ்வளோ நாளாக நாம் கட்டி காப்பாற்றின கௌரவத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அடிமனசுக்குள்ளார இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா சந்திரன் சாதகமாக இருக்கார். அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இருந்தாலும் உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ இன்னைக்கு இல்லாமல் போய் சந்தோஷ சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பொறுப்பற்ற போக்கு அதெல்லாமே கொஞ்சம் மாறும். பாசமாகவும் இன்றைக்கி நடந்துப்பாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பிறர் மீது கருணை காட்டும் குணம் இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய பரிசாகும். உங்கள் பையில் பணம் இருக்கோ பணம் இல்லையோ,
யாராக்காவது நீங்கள் கொடுக்கணுன்னு கூட அதை வச்சுருப்பீங்க. கடன் கேட்ட இடத்துல, கடன் வாங்கின இடத்துல கொடுக்கணுன்னு வச்சுருப்பீங்க. நடுவழியில் யாராவது சிரமத்தில் இருந்து ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த பணத்தில் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா நாம் இதை சரி பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்போதும் ஏங்கி தவிக்கு கொண்டிருக்கும் இதயங்களை நிரப்பி வைத்து அவர்களை வாழ வைக்கக்கூடிய மகிழ்ச்சியில் அவர்களை கொண்டு வரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் இருக்குது, ஏமாற்றங்கள்லாம் இருந்துருக்கு. இருந்தாலும் கூட இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருந்துருக்குங்க. இரவு நேர பயணங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இரவு அதிக நேரம் கண் விழிக்கவும் வேண்டாங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கும் கொஞ்சம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்க விவகாரத்தில் அத்துமீறி மூக்க நுழைக்காமல் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மரியாதையாக பேசுவதும் நடந்து கொள்வதும் செலவில்லாத செல்வங்களாகும். ஆமாங்க, நல்ல மனுஷங்க அவர். போனால் நல்லா மதித்து பேசுவாருங்க, ரொம்ப மரியாதை கொடுப்பாருங்க. கொஞ்சம் கூட தலக்கணங்கிறது அவர்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி பேர் வாங்குறவங்க நீங்கள் தாங்க. இந்த மாதிரி பேர் வாங்கிறதுக்கு ஏதாவது லட்சக்கணக்கில் செலவு பண்ணுமா? ஒன்றுமே கிடையாது. வர்றவங்கள்ட்ட அன்பாக ஆதரவாக ஒரு பணிவாக பாசமாக பேசணும். அந்த பணிவு பாசந்தாங்க அடுத்தவங்க இதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கிறதுக்கு காரணமாக இருக்குதுங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. ஆனாலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, நேரத்தில் சாப்பிட்றது, இதெல்லாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தேவைப்படுதுங்க. பழசெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதனால் அடுத்தது ஆக வேண்டியதை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஜெயிச்சு காட்டலாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்னதாக செலவுகள் அதிகமாகி கொண்டே போகுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அழகு இளமை இன்னைக்கு அதிகமாகிட்டே போகும். வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை நீங்கள் சேர்ப்பீங்க. வியாபாரம் அமோகமாக இருக்குங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ சரியாகுங்க. பிள்ளைகளுடைய அழகு ஆரோக்கியமும் இன்னைக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒருவருக்கு அறிவு இருந்தும் ஆற்றல் இல்லை என்றால் அவருடைய அறிவு ஒருபோதும் சிறக்காது. சிலர்லாம் ரொம்ப படிச்சிருப்பாங்க, ஏகப்பட்டது படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படித்ததை நாம் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும் இல்லைங்களா? அந்த ஆற்றல் இருக்கணும் இல்லைங்களா? அதுதாங்க ரொம்ப முக்கியம். அவர் பெரிய ஜீனியஸுங்க அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட பேர் வாங்கிறது முக்கியம் இல்லைங்க.
படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்காருங்க, நல்ல பொறுப்பான வேலையில் இருக்காருங்க அப்படின்னு வாங்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனால் பல நேரங்களில் நீங்கள் பணத்துக்கு முக்கியம் தராமல் இருக்கிறதுனால தான் சில நேரங்களில் வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அதையெல்லாம் மாற்றும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. திடீர் முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. விஐபிகளை பயன்படுத்தி முன்னுக்கு வருவீங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு, பெரிய அளவில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி அரசாங்க காரியங்கள், அரசு காரியங்கள், அரசியல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சகோதர வகையில் முன்னேற்றம் உண்டு, உதவிகள் உண்டு. முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் கூட பிறந்தவங்க நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்க, அனுசரணையாக இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு ஆறுதல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு சிலருக்கு வீசா கிடைக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் ஒரு அமைதி வந்து சேருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஆடி மாதம் வந்துட்டாலே சின்ன சின்ன அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, புகழ்பெற்ற பழமையான அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, கூழ் வார்க்கிறதுலேருந்து, அதாவது பூ மிதிக்கிறதுலேருந்து, அதுக்கடுத்து தீச்சட்டி ஏந்துறதுலேருந்து, அதுக்கடுத்தது வேப்பல ஆடையை அணிந்து கொண்டு அம்பாளை வேண்டிக் கொண்டு ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி என்று மனமுருக எல்லோரும் வேண்டி வேண்டி வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய அச்சாணியாக இருக்கிறது எது? ஆடி பூரம். இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. சித்தர்கள், மகான்கள், யோகிகள், தவசிகள், தேவர்கள் இவங்கெல்லாம் தங்களுடைய தவத்தை தொடங்கும் நாள் இந்த ஆடிப்பூரம் நாள் தான். விவசாயம் பார்க்குறவங்களும் ஆடி மாதத்தில் விதை விதைக்கிறாங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தங்களுடைய மனதிலே ஆன்மீக தெய்வத்தை விதைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. எத்தனையோ விதமாக நாம் அம்பாளை நினைத்து வழிபடுகிறோம். எத்தனையோ அலங்காரங்கள்லாம் செய்து நாம் வழிபடுகிறோம். அம்பாளை நாம் பல கோணங்களிலே வேதங்களிலே சொல்லப்பட்டிருப்பது போல அலங்கரித்து நாம் வணங்குகிறோம். அதாவது மஞ்சள் காப்பில் நாம் அம்பாளை பார்க்குறோம், சந்தன காப்புலேயும் நாம் அம்பாளை பார்க்குறோம், குங்கும காப்புலேயும் பார்க்குறோம். ஆனால் இன்றைய தினம் அம்மனுக்கு வளைகாப்பு, அதாவது வளையல்களால் அம்பாளை அலங்கரித்து அம்பாளை அம்மனை தாய்மை கோலத்திலே இன்று நாம் பார்க்கக்கூடிய நாள். அந்த தாய்மை கோலத்திலே இன்றைக்கு அம்பாள் எல்லா ஆலயங்களிலும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அம்பாளுக்கு இன்னைக்கு வளையல் மாலை சாற்றுவது ரொம்ப நல்லதுங்க. அந்த வளையலை பிரசாதமாக சிவாச்சாரியர்கள் நமக்கு தருவாங்க. அதை பெண்கள் வாங்கி அணிந்து கொண்டால் தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டாகுங்க. திருமணமாகி இருக்கிறவங்களுக்கு சற்புத்திர யோகம் அப்படின்னா அழகு, அறிவு, அந்தஸ்துள்ள வாரிசும் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இன்றைய திருநாளாகும். அதனால தாங்க இன்றைய தினத்தில் அம்மன் ஆலயங்கள் எல்லாமே விழா கோலம் பூண்டிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வைணவத்தில் பார்க்கும் பொழுது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய அவதார திருநாளாக இன்றைய திருநாள் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. அதனால் ஆண்டாள் அருளிய அந்த பாசுரங்கள் அதெல்லாம் நாம் படிப்பதன் மூலமாகவும் நமக்கு ஒரு அருள் கிடைப்பதோடு ஆசீர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அதே மாதிரி அந்த பாவங்கள் சாபங்கள்லேருந்து விடுபட்டு நம்மால் சந்தோஷமாகவும் இருக்க முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் மஞ்சள், குங்குமம், வளையல், ரவிக்கை துணி, புடவை இதெல்லாம் பெண்களுக்கு தானமாக
தானமாக நாம் கொடுக்கறது நல்லது. மங்கள பொருட்கள் இதெல்லாம் இன்றைக்கி நாம் தானமாக கொடுத்தோம்னா ரொம்ப சிறப்புங்க. ஆடிப்பூரத்துக்கு என்ன அத்தனை சிறப்பு, ஜோதிட சாஸ்திரப்படி பாருங்கள். அதாவது சந்திரன் வீடாகிய கடகத்தில் வந்து சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனுடைய வீடாகிய சிம்மத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை அடையக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த ஆடிப்பூர திருநாள். அது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கூடிய நாள். அப்போ 3 கிரகங்கள், ஒளிரும் கிரகங்கள் 3, சூரியன் சந்திரன் சுக்கிரன். இந்த ஒளிரும் கிரகங்கள் 3ம் ஆளுமைப்படுத்தக்கூடிய, ஆட்சி செலுத்தக்கூடிய நாள் இன்றைய நாள். அதனால தான் இன்றைக்கி அம்மன் கோயிலுக்கு போகிறது, வேண்டிக்கிறது, அதுக்கடுத்தது பெண்களுக்கு வந்து மங்கள பொருட்கள் தானமாக நாம் கொடுக்கறது, இதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுத்து நீண்ட ஆயுளையும் நமக்கு வந்து கொடுப்பதாக இருக்கும். அதனால் இன்றைய தினம் மறவாமல் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வளையல்களை வாங்கி சென்று அம்பாளுக்கு அணிவித்து அழகு பார்ப்பதுடன் அருளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஆடிப்பூர திருநாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல அம்பாளின் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.